நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தே உணர்ந்து சொல்லுவோம், விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே ஒவ்வொரு வார்த்தையும் உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். ஆச்சரியமானவரே, யோசியுங்கள் கொஞ்ச நேரம். என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. ஆம் தகப்பனே, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. சொல்லுவோமா? துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. ஆண்டவரே, எஸ் லார்ட். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து
ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே உணர்ந்து என் சொல்லுவோமே. வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆச்சரியமானவரே அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின எல்லாம் வாயத்திலிருந்து சொல்லுவோம். தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. ஆமாண்டவரே, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின எல்லாரும் அனுபவத்தோட தயவுக்கெல்லாம் உணர்ந்து நான் சொல்லுவாங்க. பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. அந்த ஒரு வார்த்தை உணர்ந்தால் போதும். நான் தகுதியானவன் அல்ல, நான் தகுதியானவன் அல்ல. பவுல் சொல்லுகிறார், எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டானது. அதாவது என்னால் ஆகும் என்று யோசிப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. உள்ளத்தில் ஆழத்துடன் சொல்ல முடியும், என் தகுதி ஒன்றுமே இல்லை. என்னோட நீதி, என் பரிசுத்தம், என் ஜெபம், என் உபவாசம், என் ஊழியம், என் பிரசங்கங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய இரக்கம்தான், அவருடைய கிருபைதான், அவருடைய காருண்யம்தான் இதுவரை நடத்தினதே, இதுவரை நடத்தினதே, இதுவரை நடத்தினதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லலாமா? நடத்தினீரே, 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 நடத்தினீரே. நன்றி ஆவியானவரே. நான் எம்மாத்திரம், என் பரிசுத்தம் எம்மாத்திரம், என் ஊழியம் எம்மாத்திரம், என் ஜபங்கள் எம்மாத்திரம், என்னுடைய அர்ப்பணம் எம்மாத்திரம், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமுடைய கிருபை, எல்லாமுடைய தயவு, எல்லாமுடைய காருண்யம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எனக்கு கொடுத்த அந்த விழிப்புணர்வுக்காக நன்றி. உம்மை தேடுகிற அந்த தேடுதலுக்காய் நன்றி, அந்த உணர்வுக்காய் நன்றி. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவருடைய இருதயங்கள் இருளாய் இருக்கிறது. தேவனை அறிந்தும், அது எவ்வளோ வேதனை இல்லை? தேவனை அறிந்தும் அவருடைய இருதயங்கள் இருளாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷங்களில் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும், அவர்கள் அவரை அறியாதிருந்தார்கள். மரியாளை பற்றி பேசும்போது, எம்மாவூர் சிஷ்யரை பற்றி பேசும்போது, பேதுரை பற்றி பேசும்போது, அந்த ஸ்திரீ என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள் என்று சொல்லும்போது கூட அவங்க சொல்கிறாங்க, சிஷ்யர்கள் அதட்டினார்கள். அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், அவர்கள் அவரை அறியாதிருந்தார்கள். நல்லா சிந்திக்கணும். கூடவே இருந்தவர்கள், சத்தியத்தை கேட்டவர்கள், அற்புதங்களை அனுபவித்தவர்கள், அவரால் இந்த ஊழியத்தில் முன்னுக்கு வந்தவர்கள், அவரால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை. உள்ளத்தில் ஆழத்துடன் சொல்லாமல் எனக்கு கொடுத்த வெளிச்சத்துக்காக நன்றி ஆண்டவரே, அந்த உணர்வுக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு அந்த உணர்வு இல்லையே, அந்த எண்ணம் இல்லையே, அந்த சிந்தனை இல்லையே. திரும்ப அடிக்கடி நான் சொல்வது போல, எதை இழந்துட்டாலும் பரவாயில்லை, அந்த காட் கான்ஷியஸ், இந்த தேவனுடைய உணர்வு இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நீ எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், நான் ஒரு நாள் அந்த உணர்வு தேவை. இளையகுமாரனை பற்றி சொல்லும்போது, அவன் எழுந்து தன் தகப்பனுடைய வீட்டுக்கு போய், தகப்பனே
பரத்துக்கு விரோதமாகவும். அது நிறைய ஆழம் இருக்குது. தகப்பனே சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், அச்சமாக இருக்கும். பிசாசு சொல்லுவான், நீ போய் தகப்பனேன்னு சொல்கிறியே, நீ யார், அவர் யார்? இல்லை, நான் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் எனக்கு அவர் தகப்பன்தான், நான் அவருடைய பிள்ளை தான், நான் அவருடைய வித்து தான், அவருடைய கிருபை எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. உணர்ந்து சொல்லலாமா? உணர்ந்து. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வி. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. Yes, Lord. ஆச்சரியமானவரே, ராகத்துக்காக அல்ல, உணர்ச்சி பூர்வமாய் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. தகப்பனே, தகப்பனே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இதை இதோ அடிக்கடி பாடுவதால் அல்ல, ஒரு ராகத்திற்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, ஆச்சரியமானவரே. கடந்து வந்த பாதைகளை, சந்தித்த ஏற்ற தாழ்வுகளை, நான் கடந்து வந்த வனாந்திரங்கள், நான் கடந்து வந்த பள்ளத்தாக்கு, நான் கடந்து வந்த பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான விமர்சனங்கள், ஒரு கூடவே இருந்தாரே, நடத்தி வந்தாரே, பாதுகாத்தாரே. நன்றாக கவனிக்கணும். நாம் இன்றைக்கு யாராய் இருக்கிறோமோ அது அவராலே. நான் யாராய் இருக்கிறேனோ அது அவராலே. நிறைய பேருக்கு புரியல. ஐ ஆம் வாட் ஐ ஆம் டுடே பிகாஸ் ஆஃப் ஹிம். நான் யாராய் இருக்கிறேனோ அது அவரால் தான். உள்ள ஆழத்திலும் சொல்ல மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நான் யாராய் இருக்கிறேன்? ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு மனைவியாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ஒரு ஊழியனாய் நான் இருக்கிறேனே பிகாஸ் ஆஃப் ஹிம். அவர் இல்லை என்றால் நான் இல்லை, அவருடைய இரக்கம் இல்லை என்றால் நான் இல்லை. எனக்கென்று அந்த மேன்மை இல்லை, எனக்கென்று அந்த கிரீடம் இல்லை, எனக்கென்று எந்த விதமான உரிமைகளும் இல்லை. எல்லாம் அவரால் வந்தது, எல்லாம் அவர் தந்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் துணையானீரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் துணையாளரே,
யாரு? ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, ஆமென். தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் சொல்லுவீங்களா? நடந்து போகணும். கலங்க மாட்டேன், தேவன் அனுமதித்தார். திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையில் அது உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் யாரு விதிவிலக்கல்ல. நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், இன்னும் சொல்லுங்களேன். சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, கரங்களை உயர்த்தி சொல்லலாம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, ஆம் தகப்பனே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, Thank you, Lord. ஆவியானவரே, ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். உண்மைதானே? உண்மை அல்லவா? சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். சொல்லுவோமே. தோற்று போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவே, சொல்லுவீங்களா? உயர பறந்திடுவே, Yes, Lord. கிருபை தாங்க ஆண்டவரே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, Thank you, Lord. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எல்லாரும் என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எவ்வளவு பெரிய தேவமணிலா இருந்தாலும் சில நேரங்களிலே பலவீனப்படுகிற நேரங்கள் உண்டு. ஆவியிலே பலவீனம், ஆத்துமாவிலே பலவீனம், சரீரத்திலே பலவீனம். அப்படிப்பட்ட நேரங்களிலே வார்த்தையாலே தேற்றுகிறார், வார்த்தையாலே தேற்றுகிறார், சமூகத்தால் நம்மை நடத்துகிறார். எனவே அவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், தடைகள் உண்டு, பள்ளத்தாக்கு உண்டு, வனாந்தரங்கள் உண்டு, எகிப்தியர் உண்டு, எமோரியர் உண்டு, அங்கே கானானியர்கள் உண்டு. ஆனால் என் சமூகம் உன்னோடு கூட உண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லாமல் அது உண்டு. அவங்க இருப்பாங்க, சாகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அவங்க அவங்க அது விதிவிலக்கு அல்ல. பட் ஸ்டில் அதற்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார். கரங்களை போய் சொல்லுங்க. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சத்தமா சொல்லலாமா? என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, ஆமாண்டவரே.
பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, இந்த உலகம் பார்க்கல, தேவன் பார்க்கிற. தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. எல்லாரும் ஸ்தரங்களை போய் சொல்லலாமா? பள்ளத்தாக்குக்கு போகும்போது உலகம் கைகொட்டி சிரிக்கும், உலகம் பரியாசம் பண்ணும். ஜெபம் பண்ணீங்களே, ஊழியம் பண்ணீங்களே, ஓடி ஓடி போனீங்களே, ஆனால் பள்ளத்தாக்கு நிரந்தரம் அல்ல. அந்த பள்ளத்தாக்கிலும் என்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த வனாந்திரத்தில் என்னோடு நடந்து வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, பள்ளத்தாக்கில் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, there's a place, it is invisible, அது காணக்கூடாத ஒரு இடம், ஆழமான இடம், nobody can see. ஆனால் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன் உங்களை பார்க்கிறார். ஆமேன். கெபிக்குள்ளிருந்து எலியாவை பார்த்து சொன்னார், எலியாவே, யோசித்து பாருங்கள், ஆகாபால் கண்டுபிடிக்கப்பட முடியாத இடம், ஆனால் தேவன் கண்டுபிடித்தார். கரங்களை உயர்த்தி, என்னை காண்பவரே, என் நிலைகளை காண்பவரே, என் இதயத்தை காண்பவரே, என் சிந்தையை காண்பவரே, என் உணர்ச்சிகளை காண்பவரே, என் நோக்கங்களை காண்பவரே. தாவீது சொல்லுகிறார், நீரே என் நோக்கமாயிருக்கிறீர், நீரே என் நோக்கமாயிருக்கிறீர். இந்த காலை வேளையில் நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய விருப்பம் என்ன, நம்முடைய எண்ணங்கள் என்ன? நீரே என் நோக்கம். பள்ளத்தாக்கு தான், ஆனால் நீர் என் நோக்கமாக இருக்கிறீர். வனாந்திரம்தான், ஆனால் என் நோக்கமாக இருக்கிறீர். கரங்களை உயர்த்தி, இந்த 4 மாதங்கள் கண்மணி போல காத்தாரே, இரவெல்லாம் காத்தார், பகலெல்லாம் காத்தார், இன்னும் ஒரு நாள் தந்தாரே. கரங்களை உயர்த்தி சொல்லு, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் தகுதியானவன் அல்ல, நான் தகுதியானவன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே, ஒருவரே பாத்திரர். உமக்கே துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. உடைய